வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஜவ்வரிசி பால் பாயசம் பண்ண போறோம். 50 கிராம் நைலான் ஜவ்வரிசியும் 1.5 கப் காய்ச்சாத பாலும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாலோட அளவு 375 ml. எடுத்து வச்ச பாலை இந்த பாத்திரத்துல சேர்க்கிறேன். இப்ப நம்ம 1.5 கப் பால் எடுத்திருக்கோம். இந்த பால் 1 கப் வர அளவுக்கு நல்லா வத்த காய்ச்சிக்கணும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்றேன். இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். நல்லா தாராளமா பெரிய பாத்திரம் எடுத்துட்டீங்கன்னா பால் பொங்கி வெளியில வராது. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவோட தீய குறைச்சிட்டு பால் வத்துற அளவுக்கு காய்ச்சிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வருது. ஸ்டவோட தீய குறைச்சி வச்சிருங்க. இந்த பால் 1 கப்பா வர வரைக்கும் வத்திட்டே இருக்கட்டும். பால் வத்தி வரட்டும். அதுக்கிடையில நம்ம ஜவ்வரிசிய வறுத்துட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் நெய்யை இந்த பேன்ல சேர்க்கிறேன். இதுல நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு இந்த ஜவ்வரிசி நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கங்க. ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம பாயசம் பண்ணும்போது பாயசத்தோட டேஸ்டும் நல்லா இருக்கும். இந்த ஜவ்வரிசியும் வேகமா வெந்துடும். இப்ப சேர்த்த எல்லா ஜவ்வரிசியுமே நல்லா பொரிஞ்சு வறுபட்டுருச்சு. ஸ்டவோட தீய நல்லா குறைச்சு வச்சிருங்க. இந்த ஜவ்வரிசி முங்குற அளவுக்கு இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். டோட்டலா 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பால் வத்திட்டு இருக்கும் போது பால்ல மேல ஆட விடும் இல்லையா, அதையெல்லாம் எடுத்து பால்லயே மறுபடியும் சேர்த்துருங்க. இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. ஜவ்வரிசி எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப பால் நல்லா வத்திருச்சு. நம்ம சேர்த்த 1.5 கப் பால் 1 கப் அளவுக்கு வத்திருச்சு. இந்த மாதிரி வத்த காய்ச்சிட்டு நீங்க பாயசம் பண்ணுங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வெந்த ஜவ்வரிசியோட நம்ம வத்த காய்ச்சின 1 கப் பாலை சேர்க்கிறேன். பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாலை இந்த மாதிரி நல்லா வத்த காய்ச்சிட்டோம்னா பாயாசம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து இதுல 1/2 கப் சுகர் சேர்க்கிறேன். இந்த அளவு சுகர் சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்தபடி குட்டியா குறைச்சா சேர்த்துக்கங்க. இப்ப இந்த சுகர் நல்லா கரையட்டும். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து உருகினதுக்கு அப்புறமா இதுல 10-12 முந்திரி, நம்ம சேர்த்த முந்திரி ஓரளவு கலர் மாதிரி வறுபடட்டும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா உலர்ந்த திராட்சையும் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதுல நெய்ல வறுத்த முந்திரி திராட்சையை சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சுவையான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 1.5 கப் கோதுமை மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாம். தண்ணிய மொத்தமா ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சோம்னா மாவு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து நல்ல கரெக்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா மாவு நல்லா ஸ்மூத்தா இருக்கும். நமக்கு சப்பாத்தியும் சூப்பரான சாஃப்ட்ல இருக்கும். பாருங்க, மாவை நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கங்க.
இதுல 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விட்டு மூடி வச்சிருங்க. மாவு 15ல இருந்து 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். காலிஃபிளவர் குருமா பண்றதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை இந்த மாதிரி மீடியம் பீசஸா கட் பண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில கல் உப்பு சேர்த்து 5 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இப்ப இதுல உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 3 பச்சை மிளகாய். இந்த குருமாக்கு பச்சை மிளகாய் காரம் தான், அதனால நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 6-7 முந்திரி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல். இதுல தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த காலிஃபிளவர் குருமாவை இன்னைக்கு நம்ம குக்கர்ல பண்ண போறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. பச்சை வாசனை போடணும். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்ச அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புதினா இலைகள் சேர்த்துக்கங்க, வாசனையா இருக்கும். நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு மிக்ஸி ஜாரை கழுவி 1 கப் தண்ணி, அடுத்து கிளீன் பண்ண காலிஃபிளவர், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி மட்டும் பாத்துக்கங்க. நம்ம சேர்த்த விழுதோட பச்சை வாசனை போக 2ல இருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த அளவு திக்னஸ்ல இருக்கு. இது வெந்து வரும்போது சரியா இருக்கும். கொஞ்சம் திக்காகி வரும். நம்ம முந்திரி, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால திக்னஸ் கொடுக்கும். இப்ப பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை பிளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஒரு விசில் வந்துருச்சு. நல்லா கமன் வாசனையா இருக்கு. காலிஃபிளவர் எல்லாம் கரெக்டா வெந்திருக்கு. கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். கமன் வாசனையா காலிஃபிளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. மாவு 20 நிமிஷமா ஊறிடுச்சு. இத மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். எடுத்த மாவை சப்பாத்தி பலகை மேல வச்சுட்டு மேல மறுபடியும் லைட்டா கோதுமை மாவை தூவிட்டு ரவுண்டா தேய்ச்சிக்கலாம். சின்ன ரவுண்டா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நடுவுல மட்டும் ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு இதை அப்படியே சுருட்டி கொண்டு வந்துடலாம். இதை அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுட்டோம்னா மறுபடியும் ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு. மாவு தூவி பெரிய ரவுண்டா தேய்ச்சிடலாம். தேவைப்பட்டா மறுபடியும் லைட்டா மாவு தூவிக்குங்க.
இந்த திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கங்க. இப்ப இதை போட்டு எடுத்துடலாம். இப்ப கல்லு போட்டு சூடாயிடுச்சு. தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை வச்சுட்டு இப்ப எண்ணெய் விட வேண்டாம். மேல எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எண்ணெய் விட்டா போதும். இப்ப மேல எல்லாம் ட்ரை ஆயிருக்கு. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு போட்டுடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்றேன். இப்ப மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். சாஃப்டான சப்பாத்தியும் அதுக்கு காம்பினேஷனா டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவியும் ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.